ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய தகவல்களை பார்த்துட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கார்டனிங் அப்படின்றது, வீட்டில் செடி வளர்க்குறது அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் எல்லாருமே துளசியும் சேர்த்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முன்ன காலத்துலலாம் சொல்லுவாங்க துளசி செடி ரொம்ப புனிதமானது, அது காஞ்சி போகக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ நிறைய வீட்டில் காஞ்சி போகுது. ஸோ இந்த மாதிரி காஞ்சி போனால் வீட்டுக்கு கெடுதல் ஏதாவது ஏற்படுமா சார்? பொதுவாகவே குடியிருக்கிற வீட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா கொல்லைப்புறத்தில், முன்புறத்தில், பின்புறத்தில் செடி கொடிகள் வளர்ப்பது உடலுக்கு நல்லது அப்படிங்கிறத விட உலகத்துக்கே நல்லது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச உண்மையான விஷயம். அந்த மாதிரி வெறுமனே செடி கொடிகள் அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த மாதிரியான துளசி சம்மந்தப்பட்ட இறை அருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆன்மீக மகத்துவம் அடங்கி இருக்கக்கூடிய துளசி செடி அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியில் இருந்தது அப்படின்னா அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. ஒருவருடைய வீட்டில் துளசி செடி இருந்ததுன்னு வைங்களே, அந்த துளசி செடி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தினமும் அதிகாலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில், குறிப்பாக அதிகாலை நேரத்தில் சூரிய உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் அந்த துளசி செடியை சுற்றி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த துளசி செடியில் 3 இலைகளை எடுத்து நீங்கள் வெறும் வயிற்றில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நாளடைவில் வலிமையான நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த துளசி செடிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான துளசி செடியை அனுதினமும் வளம் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் அப்படிங்கிறது உங்களை நெருங்கி வரும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மையாக இருந்துட்டு இருக்குது. இப்படியெல்லாம் மகத்துவம் நிறைந்த, ஆன்மீகம் நிறைந்த, மருத்துவ குணம் நிறைந்த இந்த துளசி செடி ஒருவருடைய வீட்டில் காஞ்சி போச்சு அப்படின்னா அது தோஷமா அப்படிங்கிற அளவுக்கு அதிகபட்சமாக பயப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு செடியாக இருந்தாலும், எந்த ஒரு கொடியாக இருந்தாலும், துளசி செடி மட்டுமல்ல எந்த ஒரு செடியாக இருந்தாலும் அது காய்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறது உண்மை. அப்படி இருக்கும் பொழுது துளசி செடி காய்ந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு தோஷம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் துளசி செடி காஞ்சி போச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டில் சுத்தம் அப்படிங்கிற விஷயம் குறைபட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி தீய சக்திகள் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் அதிகபட்சமாக ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்குது அப்படிங்கிறது அதை விட உண்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அதை விட உண்மை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுக்கு குதர்க்கமான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆக துளசி செடி இருக்கக்கூடிய இடத்துல சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை யாராக இருந்தாலும் ஏற்படுத்திக்கணும் ஒன்று. அதே மாதிரி குடும்பத்தில் அபசகுணமான வார்த்தைகளை அதிகமாக பேசாமல் குடும்பம் நடத்துகிறத சூழலை ஏற்படுத்திக்கிறது இன்னொரு விஷயமா வந்துட்டு இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக துளசி செடியை தூய்மையாக பராமரிக்கக்கூடிய பாக்கியத்தை வச்சுக்கிறது இன்னொரு சிறப்பு. இந்த மாதிரி துளசி செடிகள் ஒரு பராமரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக உன்னதமாக பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி இருந்து கூட துளசி செடி ஒருவருடைய குடும்பத்தில் காஞ்சி போகுது அப்படின்னா அது தவிர்க்க முடியாத தோஷமாக எடுத்துக்க முடியாது. ஆனால் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு தீட்டு வீட்டுக்கு சென்று விட்டு துளசி செடி இருக்கக்கூடிய பக்கத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த துளசி செடி கருகி போயிடும். பொதுவாகவே ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்தால், தண்ணி பத்தாமல் இருந்தால் நாளடைவில் கருகி போகும். துளசி செடிக்கு நீங்கள் குடங்குடமாக தண்ணி ஊற்றினால் கூட ஒரு பெண்ணோ ஆணோ சுத்தம் இல்லாமல் துளசி செடி பக்கத்தில் போனீங்கன்னு வைங்களே அந்த செடிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கருக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக ஆன்மீக மகத்துவம் நிறைந்த இந்த துளசி செடியை உங்களுடைய வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறத விட வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஆசைப்பட்டு கவனமாக இருக்கிறீங்களோ அதை பாதுகாப்பதற்கு அதை விட ஆசை கவனமும் தேவை அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை. சார், இப்போ ஒரு துளசி செடின்னு கருகி போகிறதுல தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்றத ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கீங்க சார். இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னா, துளசி செடி வீட்டில் வைக்கிறது ஒரு லக்ஷ்மி கடாட்சத்துக்கு தான் சார். ஆனால் இப்போ நம்ம குலதெய்வ விருட்சம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வீட்டில் வைக்கிறப்ப என்ன மாதிரியான லக்ஷ்மி கடாட்சம்லாம் வரும் சார்? பொதுவாகவே குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய துர்தேவதைகளை அப்புறப்படுத்தக்கூடிய அல்லது தடுத்து நிறுத்தக்கூடிய வரக்கூடிய வில்லங்கங்களை வாசலிலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த துளசி செடிக்கு உண்டான சிறப்பு வந்துட்டு இருக்குது. வாசலுக்கு வெளியே மட்டுமில்லை, வாசலுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பூஜை அறை மட்டுமில்லை, உங்களுடைய குடும்பம், நீங்கள் வெளியில் சென்று வரக்கூடிய பகுதி, எந்த இடமாக இருந்தாலும் கெட்ட விஷயங்கள் உங்களை அண்ட விடாமல் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. நட்பு நட்பு அப்படின்னு நல்ல விதமாக சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த நட்பு கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய நட்பு இருக்கும். அதே மாதிரி உறவுன்னு சொல்லிக்கிறோம். அந்த உறவு கூட நீங்கள் எப்போ கெட்டு போவீங்கன்னு எதிர்பார்க்குற உறவு வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எதிர்ப்பு,
குடும்பத்துக்குள்ளேயே ஒருவர் வந்து முன்னேற அப்படின்னா இன்னொருவருக்கு பிடிக்காமல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மறைமுகமான எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே வந்து உங்களுக்கு மாற்றி காட்டக்கூடிய, தடுத்து காட்டக்கூடிய, உங்களை மற்றவர்களுக்கு முன்னாடி எடுத்து காட்டக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. சார், துளசி செடி வந்து கருகி போகிறதுனால ஏதாவது தோஷம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டதை நான் சிம்பிளாக கேட்டிருந்தேன். அதை பற்றி ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம குலதெய்வ விருட்சம்னால என்னென்ன சிறப்புகள் இருக்குது, அதை எப்படி நமக்கு வழி பண்ணணும்னு கேட்டதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.